Selected coin number 2457 2457. பகவான் குப்த ரூபத்தில் ஏன் வருகிறார்? குப்தமான வேடத்தில் ஏன் வருகிறார்? பிரத்யட்சமாக ஏன் வருவதில்லை? அவங்க சொல்றாங்க பகவான் சில நேரம் குப்த வேடத்தில் வருகிறார், சில நேரம் மறைந்து விடுகிறார். जो गुप्त को प्रत्यक्ष कर लेता है, யாரு அந்த மறைமுகமாக இருக்கக்கூடியவங்களை வெளியே கொண்டு வராங்களோ वही भगवान का बच्चा है. அவங்கதான் பகவானுடைய குழந்தையா? ये गुप्त को गुप्त ही रहने देते हैं. இல்லையானால் குப்தமாக இருப்பதை குப்தமாகவே இருக்க விடுறாங்க. वो विधर्मी है. அவங்க விதர்மியா? स्वधर्मी कौन है और विधर्मी कौन है? சுய தர்மத்தை தன்னுடைய தர்மத்தை சேர்ந்தவங்க யாரு மற்றும் விதர்மிகள் யாரு? जो गुप्त को भी प्रत्यक्ष कर ले, யாரு குப்தமாக இருப்பதை மறைமுகமாக இருப்பதையும் வெளித்தோன்ற வைக்கிறார்களோ वो स्वधर्मी है. அவர்கள் தான் ஸ்வதர்மிகள். और जो प्रत्यक्ष नहीं कर पाता, மற்றும் யாரு பிரத்யட்சமாக்க முடியவில்லையோ ब्रह्मा में ही लटक के रह जाता है. பிரம்மாவிலே மாட்டிக்கொண்டு இருக்காங்க. ये ब्रह्मा ने बोला. இது பிரம்மா தான் சொன்னாரு. ये ब्रह्मा ने बोला. இது பிரம்மா சொன்னாரு. तो बुद्धि में ब्रह्मा समा गया, அப்பொழுது புத்தியில் பிரம்மா அடங்கி விட்டாரா? या भगवान समा गया? இல்லையானால் பகவான் அடங்கி விட்டாரா? कौन समा गया? யார் அடங்கி விட்டாங்க? तो ब्रह्मा की औलाद है. பிரம்மா என்று சொல்றாங்க. அதுக்கு பாபா சொல்றாரு, பிறகு அவங்க பிரம்மாவினுடைய குழந்தை ஆகிட்டாங்க இல்லையா? ब्रह्मा की औलाद माने अम्मा की औलाद. பிரம்மாவினுடைய குழந்தைகள் என்றால் அம்மாவினுடைய குழந்தைகள். प्रजापिता बाप मुकर्रर रथ को फिर भी नहीं पहचाना. பிரஜாபிதா தந்தை நிரந்தரமான அவருடைய உடலை அப்பொழுது கூட அவர்களால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. और भगवान பகவான் எப்பொழுது பரம்தாமத்திலிருந்து சாக்கார தேசத்தில் வருகிறாரோ குப்த ரூபத்தில் குப்தமான ரூபத்தில் சனாதன தர்மத்தை படைக்கிறார். இந்த குப்தமான ரூபத்தில் ஆதிசனாதன தேவி தேவதா தர்மத்தை படைப்பதற்காக என்ன வழியை தனதாக்கிக் கொள்கிறாரோ அப்போ அவர் குப்தமாக இல்லாமல் ஒருவேளை வெளித்தோன்றிவிட்டு அந்த வழியை ஒருவேளை தனதாக்கிக் கொண்டிருந்தால் பிறகு அதன் மூலமாக என்ன நஷ்டம் ஏற்பட்டிருக்கும்னு கேக்குறாங்க. அதற்கு பாபா சொல்கிறார், नुकसान होता, இந்த நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் என்னன்னா फिर सारे ही विश्व के बादशाह बन जाते. பிறகு எல்லாருமே உலகத்தின் எஜமானர்களாக ஆகியிருப்பாங்க. और भगवान को माला बनानी है. மற்றும் பகவானுக்கு மாலையை உருவாக்கணும். माला माने संगठन. மாலை என்றாலே சங்கடன். कैसा संगठन बनाना है? எப்படிப்பட்ட சங்கடனை உருவாக்கணும்? अव्वल नंबर संगठन भी बनाना है. முதல் நம்பர் சங்கடனையும் உருவாக்கணும். पास विद ऑनर का संगठन बनाना है. फिर फर्स्ट क्लास आत्मा பாஸ் வித் ஆனர்னுடைய சங்கடனையும் உருவாக்கணும். அதற்கு பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் का संगठन बनाना है. ஃபர்ஸ்ட் கிளாஸ்னுடைய சங்கடனையும் உருவாக்கணும். 108 की माला बनानी है. 108னுடைய மாலையை உருவாக்கணும். फिर सेकंड क्लास आत्माओं का संगठन बनाना है. பிறகு செகண்ட் கிளாஸ் ஆத்மாக்களின் சங்கடனை உருவாக்கணும். वो सेकंड क्लास है 16,108. அந்த செகண்ட் கிளாஸ் 16,108 பேர். फिर थर्ड क्लास का भी संगठन बनाना है. பிறகு தேர்ட் கிளாஸ்னுடைய சங்கடனையும் உருவாக்கணும். वो कौन है? அவங்க யாரு? 9,16,108 9,16,108 या 4 लाख இல்லையானால் 4 லட்சமா? 4.5 लाख இல்லையானால் 4 லட்சமா? 4.5 लाख का भी संगठन बनाना है. 4 லட்சத்தினுடைய சங்கடனையும் உருவாக்கணும். 4.5 लाख हैं 4 லட்சம் பேர் இருக்காங்க. राजाई को मानने वाले, ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், राजा को भगवान के रूप में स्वीकार करने वाले.
ராஜாவை பகவானுடைய ரூபத்தில் சீகரிக்கக்கூடியவர்கள். और बाकी जितने भी हैं அதை தவிர வேறு யாரெல்லாம் இருக்காங்களோ वो सब भगवान को अंत तक नहीं पहचान पाएंगे. அவர்கள் எல்லாம் பகவானை கடைசி வரை தெரிந்து கொள்ள முடியாது. அவர்களால் संपूर्ण रीति से नहीं पहचान सकते. சம்பூர்ணமான விதத்தில் தெரிந்து கொள்ள முடியாது. परसेंटेज में पहचानेंगे. பர்சன்டேஜ்ல தெரிந்து கொள்கிறார்கள். परसेंटेज में पहचानेंगे तो अंत में उसी स्टेज में याद में பர்சன்டேஜில் தெரிந்து கொள்கிறார்கள். எனவே கடைசியில் அதே நேரத்தில் அதே நிலையில்தான் நினைவில் परम धाम जाएंगे. பரம்தாமத்திற்கு செல்வார்கள். பாபா இன்னொரு பக்கம் பகவான் வந்து குப்தமான வேடத்தில் வருவதால் இல்லையானால் பாபா வந்து வேடத்தை மாற்றிக்கொள்ளும் காரணத்தால் குழந்தைகளுக்கு பாபாவை தெரிந்து கொள்வதில் மற்றும் பக்தர்களுக்கு பகவானை தேடுதலில் கொஞ்சம் கடினம் ஏற்படுகிறது. तो अच्छा है ना. எனவே நல்லது இல்லையா அப்படின்னு பாபா சொல்றாரு. नंबरवार का पता कैसे चलेगा. வரிசைகரமாக இருக்கிறாங்கன்னு எப்படி தெரிய வரும்? பிறகு நம்பர் எப்படி தெரிய வரும்? बच्चे नंबरवार हैं, छोटे बड़े हैं. குழந்தைகள் வந்து வரிசைகரமாக இருக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களாக இருக்கிறாங்க. या एक साथ पैदा हो गए. இல்லையானால் ஒரேடியாக பிறந்து விட்டார்களா? कैसे पता चलेगा பிறகு எப்படி தெரிய வரும்? कि ये सच्ची रूपी रंगमंच पर पहले आने वाले बड़े बच्चे हैं. என்னவென்றால் இவங்க உலக ரூபமாக நாடக மேடையில் வரக்கூடிய முதல் நம்பரில் வரக்கூடிய பெரிய குழந்தைகள்னு. ये सच्ची रूपी रंगमंच पर बाद में आने वाला छोटा बच्चा है. இல்லையானால் இவங்க உலக ரூபமாக நாடக மேடையில் வரக்கூடிய பின்னால் வரக்கூடிய சிறிய குழந்தைகள். ये छोटे बड़े का अभी संगम युग में पता चलना चाहिए कि नहीं. இந்த சிறியது பெரியதனுடைய விஷயம் வந்து சங்கம் யுகத்தில் இப்பொழுது தெரிய வர வேண்டுமா இல்லையா? हम किस नंबर के पार्टधारी हैं. நாம் எந்த நம்பரை சேர்ந்த பாட்டு செய்யக்கூடியவங்க? वो पार्टधारी तो बेवकूफ அந்த பாட்டுதாரி வந்து முட்டாள். जो अपने पार्ट को ही न जानता हूँ. யாரு தன்னுடைய பாட்டையே தெரிஞ்சுக்க மாட்டாங்களோ அவங்க வந்து முட்டாள் ஆவாங்க. पार्ट को नहीं जानता होगा தன்னுடைய பாட்டை வந்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் तो ड्रामा खत्म हो जाएगा, तब घर से निकलेगा. பிறகு டிராமா வந்து நாடகம் முடிஞ்சிடும், அப்பதான் வீட்ல இருந்து வெளியே வருவாங்க रंगमंच पर जाने के लिए. அந்த மேடையில் செல்வதற்காக. क्योंकि उसे अपने पार्ट का पता ही नहीं है कि मुझे कब पहुंचना है. ஏனெனில் அவங்களுக்கு தன்னுடைய பாட்டை பத்தியே தெரியாது எப்பொழுது எனக்கு செல்ல வேண்டும் என்று. तो ये 500 करोड़ पार्टधारी हैं. எனவே இவங்க 500 கோடி பாட்டை செய்யக்கூடியவங்க ஆவாங்க. संगम युग में इन पार्टधारियों को अपने नंबर का पता चल जाना है. சங்கம் யுகத்தில் இந்த பாட்டை செய்யக்கூடியவங்களுக்கு தன்னுடைய நம்பரை பற்றி தெரிந்துவிட வேண்டும். कि नहीं चलना है. இல்லையானால் தெரியக்கூடாதா? तो इसी तरीके से वो नंबर पता चलेगा. और அவங்க கேக்குறாங்க, எனவே இந்த நம்பர்ல தான் இந்த விதத்துல தான் வந்து நம்பர் தெரிய வருமா? कौन सा तरीका तुम बता दो. அதற்கு பாபா சொல்கிறார், வேற என்ன விதம் இருக்கு, நீங்களே சொல்லுங்க. तुम बड़े शिव हो, हम हो. நீங்க பெரிய சிவோகமாக இருக்கீங்க. नहीं बाबा. இல்ல பாபா. बाबा से जानना चाहते हैं. तो बाबा ஆனால் பாபா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறோம்னு சொல்றாங்க. तू बता. बाबा ही तो ये सारा ज्ञान दिया है. அதற்கு பாபா சொல்கிறார், பாபா தானே இந்த முழு ஞானத்தையும் கொடுத்திருக்காரு. ज्ञान देने वाला कौन है. ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யாரு? मनुष्य है या बाबा है. மனிதர்களா இல்லையானால் பாபாவா? शिव बाबा ही है. शिव बाबा தான். तो ये बात को पहचानने में नीचे अंत के तत्व के हिसाब से वो माला அவங்க சொல்றாங்க, எனவே தந்தை தெரிந்து கொள்வதில் இந்த விதத்தில் தான் நிச்சய அனிச்சயத்தில் வந்து. எனவே அவன் சொல்கிறார், ஆமா இப்படிதான் வந்து பதவி வந்து உருவாகும். எனவே அவங்க சொல்றாங்க, இப்படிதான் பதவி உருவாகுமா? அதற்கு பாபா சொல்கிறார், ஆமா கண்டிப்பாக இப்படிதான் உருவாகும்.